இன்னொரு புயல் அறிவாலயத்தில் மையம் கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். ராம்ஸ், நான் சீரியஸா பேசுறேன். தேமுதிக சேர்ந்தே ஒன்னும் ஆக போறது கிடையாது. அப்புறம் தானே ஓபிஎஸ் போய் சேர்ந்து இனிமே தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? எப்பவோ வச்சாச்சுங்க, மிகப்பெரிய ஒரு புள்ளி வச்சாச்சுங்க, அவருடைய அரசியல் வாழ்வுக்கே வச்சாச்சுங்க. நோ புதுசா வைக்கிற மாதிரி நீங்க ஒரு சாதாரண மனுஷனா ஒரு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து தைரியம். அவங்க செய்யறது வந்து சரி தப்பு அப்படின்றதெல்லாம் செகண்டரி. பேர் சொல்ல விரும்பல. ஒரு அதிகாரி, அவர் வந்து ஹானஸ்ட் அண்ட் அப்ரைட். அதுல இன்னொரு ஆடட் ஐரனி என்ன அப்படின்னு கேட்டா, திமுக அதிமுக ரெண்டு ஆட்சி காலத்திலும் இது வந்து எத்தனை பேர் செய்வாங்க சொல்லுங்க? அது வந்து எனக்கு வரலங்க. வந்து எல்லாம் எழுதிட்டு போனாங்க, எனக்கு வரல. அதுக்கப்புறம் அந்த சிஎம் செல்லுல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். 3 நாள்ல எனக்கு பணம் வந்துச்சு. நான் எத்தனை நாளா அலைஞ்சு நிற்கிறேன். ஒவ்வொரு தடவையும் இது இல்ல அது இல்ல இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர என்ன பண்ண போறீங்க? பாசிட்டிவா எதுவுமே பண்ண மாட்டேன். இது இல்லைன்னு தட்டி கழிக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கு. நான் இங்கே ஏதாவது பண்ணிக்கவா அப்படின்னு கதறாங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் அருண் இருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாள். உங்கள் பார்வையில ஜெயலலிதா நம்ம ஒன்றும் அவ்வளவு பெரிய அப்பாட்டகர் கிடையாது, தலைவர்களை பத்தி எல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு. பட் ஒரு சாதாரண மனுஷனா ஒரு அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல சில விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து தைரியம். அவங்க செய்யறது வந்து சரி தப்பு அப்படின்றதெல்லாம் செகண்டரி. எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்யறதா இருந்தாலும் முதல்ல நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வேணும். படம் வந்து குப்பை படமா இருந்தாலும் கதை நல்லா இல்லைனாலும் இல்லையா இதுதான் கதை அப்படின்னு இப்படித்தான் எடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா பல நேரங்கள்ல அந்த படம் சக்சஸ் ஆகும். அதை விட்டுட்டு உங்களுக்கே கான்பிடன்ஸ் இல்லாம திடீர்னு வந்து கேமராமேன் ஒரு சஜஷன் சொல்லுவாரு, அப்புறம் இவர் ஒரு இந்த ஏடி ஒன்று சொல்லுவாரு, கோ டைரக்டர் ஒன்று சொல்லுவாரு, இப்படியே மாத்தி நின்றீங்கன்னா அது வந்து சக்கரை பொங்கலுக்கு வடகறி பன்னிக்கறி மாதிரி தான் ஆயிடும். ரைட்டா? ஸோ அந்த தைரியம் அப்படின்றது ஒண்ணு. அடுத்தது நிறைய சொல்லுவாங்க, அவங்க வந்து யாரையும் மதிக்க மாட்டாங்க, வந்து அதிகாரிகளை எல்லாம் வந்து தூக்கி பந்தாடுவார்கள் அப்படின்னு. பேர் சொல்ல விரும்பல. ஒரு அதிகாரி, அவர் வந்து ஹானஸ்ட் அண்ட் அப்ரைட். அதுல இன்னொரு ஆடட் ஐரனி என்ன அப்படின்னு கேட்டா, திமுக அதிமுக ரெண்டு ஆட்சி காலத்திலும் வந்து அவருக்கு முக்கியமான பதவிகள் கொடுத்தாங்க. முதல்ல திமுக ஆட்சி இருக்கின்றது, அப்ப அவருக்கு வந்து முக்கியமான பதவிகள் கொடுக்கப்பட்டன. அதுக்கப்புறமா எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் நிறைய இடங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்களே, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றார் 2011. வந்த உடனே மறுபடியும் யாரோ தூக்கி போடுவாங்கன்னா அதே மாதிரி ஷஃப்லிங் இருக்குது. இங்க இருக்கணும் தூக்கி அங்க போடுறாங்க, அங்க இருக்கணும் தூக்கி இங்க போடுறாங்க, இப்படியே நடந்து இருக்குது. அந்த அதிகாரி அது முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்ததுனால அவர் வந்து டிஎம்கேவுக்கோ இல்ல ஒரு தலைவர்களுக்கோ க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு இம்ப்ரெஷன் அந்த அதிகார வர்க்கத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. அவரும் வந்து சரி எங்க போடுவாங்களோ போகலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. சென்னைக்கு மிக அருகிலேயே அவரை கொண்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள்லயே முக்கியமான பொறுப்பை கொடுத்து சென்னைக்கே கொண்டு வரப்படுகின்றார். நான் இதை பத்தி சொல்லியிருந்தேன், இது மாதிரி வரும் அப்படின்னும் போது அவருடன் உறவினர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, இல்ல இதுவே பெரிய விஷயம்னா இல்ல அப்படி கிடையாது, நீங்க எல்லாம் வந்து ஒரு தப்பா இம்ப்ரெஷன் வச்சிருக்கீங்க. நல்ல வேலை செய்யக்கூடியவர்கள், திறமையானவர்கள், ஹானஸ்ட் ஆபீசர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு இருக்கின்ற மதிப்பு அது தனி. திமுக ஆட்சியிலையும் அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருந்தது, அவ்வளவு ஹானஸ்ட் ஆபீசர் அவரு. அதே மாதிரி அதிமுக வந்த பிறகு மறுபடியும் அவருக்கு முக்கியமான பதவியை கொடுத்து இங்க உட்கார வச்சாங்க. இது வந்து எத்தனை பேர் செய்வாங்க சொல்லுங்க? ஈவன் திமுகவோட எடுத்துக்காங்க, ஊழல் அப்படின்னு சொல்றோம், ஹானஸ்ட் ஆபீசருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சிருந்தாங்க. சோ இது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். அடுத்தது அந்த 2015 பெருவெள்ளம்,
அப்போ வந்து அந்த ஒரு தடவை வெள்ளம் வந்து தான் பெருசா பேசப்பட்டது. பட் எங்க வீட்டுல 3 தடவை தண்ணி வந்துச்சுங்க கீழே. திமுக ஹானஸ்ட் ஆபீசர்ஸ்க்கு மரியாதை கொடுத்தாங்கன்றது கொஞ்சம் ஏற்க முடியாது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு ராம்ஸ். எனக்கு பல விஷயங்கள் இந்த மாதிரி தெரியும். நல்ல விஷயங்கள்ன்றதுனால வந்து நான் பிஏஓ ஆபீஸ்ல பூந்து சம்பவம் நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் பல சம்பவங்கள் ராம்ஸ் நான் ஒண்ணு சொல்லட்டா, நீங்க வந்து வெறும் ஆமாஞ்சாமி போடுற ஆபீசர்களையே நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்காது. அரசு இயந்திரம் நடக்கணும்னு சொன்னா இந்த மாதிரியான அதிகாரிகள் கட்டாயம் வேணும். எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனும் இருப்பாங்க. ஆமா, வெறும் நீங்க சொல்றதை மட்டுமே கேட்டுட்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதை ஞாபகம் வச்சுக்காங்க. somebody should have the guts to say no. அது வேணும். அது எல்லா இதுலயும் இது பாருங்க, ஒரு மந்திரிங்க, சென்ட்ரல் மினிஸ்டர், அவரு வந்து ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு சொன்னா அவங்க கட்சிக்காரங்களே சிரிப்பாங்க. அபாண்டமா பேசாத அப்படின்வாங்க. அவர் வந்து சரி விடுங்க, அதுக்கு மேல சொன்னா யாருன்னு ரிவீல் ஆயிரும், வேண்டாம். அவர்கிட்ட வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபைல் வருது, சைன் பண்ண முடியாதுன்ட்டாரு. என்னங்க இது வந்து இன்டர்நேஷனல் டெண்டர் ஒண்ணுமே விடல, நீ பாட்டுக்கு திடீர்னு வந்து இதை கைத்து போடுங்க, இதை வாங்குங்கன்னு சொல்றீங்க, அப்புறம் காசு வாங்கிட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா? ஐயா, இது நம்ம ரஷ்யால இருந்து வாங்குறோம், அவங்க எல்லாம் காசே கொடுக்க மாட்டாங்க, காசே கிடையாது அவங்க கிட்ட. சோவியத் ரஷ்யா உடஞ்சி ரஷ்யா ஆன புதுசுல. அதனால இது எல்லாருக்கும் தெரியும். அங்க இருக்கிற பிரசிடென்ட்டுக்கு இங்க இந்த கான்ட்ராக்டை நம்ம இது பண்ணோம்னா அவருடைய அந்த பகுதியில வந்து அந்த தொழிற்சாலை இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ரிவைவ் ஆகும், அதை வச்சு அவர் பார்த்தீங்களா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. இது காலங்காலமா நடக்கிறது தான். அதுவும் ரஷ்யானும் போது எல்லா கட்சிகளுக்கும் தெரியும் பைசா வராது அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க பயப்படாம கழுத்து போடுங்க அப்படின்னா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இன்னும் சில பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, ஆமா அந்த ரஷ்யன் கான்ட்ராக்ட் எல்லாம் காசு கிடையாது, நீங்க என்னதான் கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அதனால நீங்க இது வரைக்கும் எல்லா இதுலயும் பார்த்திருப்பீங்க ரஷ்ய கான்ட்ராக்ட்ல ஊழல்னு குற்றச்சாட்டே வராது, அதனால தைரியமா சைன் பண்ணலாம் அப்படின்ன பிறகுதான் அவர் வந்து அதுல கழுத்து போடுறார் ராம்ஸ். ஆனா அவர் ஹானஸ்ட் ஆனவர் அப்படின்னு சொன்னா, நான் சொன்னது அவங்க கட்சிக்காரங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல சைடு இருக்கு. இப்போ 2015 வெள்ளம் எடுத்துக்காங்க, சொன்னாலே எங்க வீட்டுல 3 தடவை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எனக்கு வரலங்க, வந்து எல்லாம் எடுத்துட்டு போனாங்க, எனக்கு வரல. அதுக்கப்புறம் இந்த சிஎம் செல்லுல நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், 3 நாள்ல எனக்கு பணம் வந்துருச்சு. பட் இது என்னுடைய விஷயம்ன்றதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ வந்து ஒரு சீஃப் செக்ரட்டரி அறிவிப்பு கொடுத்தாரு, இந்த மாதிரி வெள்ளத்துல நிறைய பேருடைய சர்டிஃபிகேட்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம், டிரைவிங் லைசன்ஸு, இப்போ 10th லிஸ்ட்டு, அது இதெல்லாம். அதனால நீங்கள் இதெல்லாம் வந்து அது ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து இது பண்ணீங்கன்னா அது வந்து இந்த டூப்ளிகேட் கிடைக்கிறது ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னோடனே, இதுதான் அதிகார வர்க்கம் அப்படின்னு எனக்கு கடுப்பாயிடுச்சு. நேராக சிஎம் செல்லுக்கு இம்மிடியட்டா, அப்போ அந்த வெள்ளம் முடிஞ்சு கரண்ட் வந்த உடனே, அது ஒரு வெள்ளிக்கிழமையும் என்னவோன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு இது அனுப்பிச்சேன். ஏங்க, வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு சொன்னா ஒரிஜினல் மட்டுமா போவோம், டூப்ளிகேட்டும் சேர்ந்து தான் போவோம். அவன் எங்க வச்சிருப்பான் டூப்ளிகேட்? இப்போ ஒன்னா கிளவுட் ஸ்டோரேஜ், நான் மொபைல்ல வச்சுக்கிறேன்றதெல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா? பர்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துருப்போமே. இப்ப வீட்டை விட்டு வெளியே வரோம்னா பர்ஸ் கொஞ்சம் வேண்டியது அதுல இருக்கலாம். சர்டிபிகேட் கிளவுட் ஸ்டோரேஜ்லன்றது அப்போ அந்த கான்செப்ட் அவ்வளவு பரவலா கிடையாது. இன்னைக்குதான் எல்லாம் வந்து கூகுள் டிரைவ்ல அதுல இதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம். அப்போ ஜெராக்ஸை கொண்டு வானா என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல ஏன் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா டேட்டாபேஸ் கிடையாது. இன்னைக்கு இன்னார் பேரு இது அப்படின்னு போட்டீங்கன்னா அவன் டிரைவிங் லைசன்ஸா இல்ல அது இது எல்லாத்தையும் தடவி எடுத்துடலாம். அப்போ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் கொடுங்க, அதை வச்சு நாங்க டூப்ளிகேட் கொடுக்குறோம்னு சொல்றதா, அதை விட்டு ஜெராக்ஸை கொண்டு வாங்கன்றாங்க. இதெல்லாம் என்னங்க நியாயம் அப்படின்னு இது பண்ணாங்க. திங்கட்கிழமை சாயங்காலம் அறிவிப்பு வருகின்றது, நீங்க ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வர வேணாம், நீங்க வந்து அதை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதி கொடுத்தா போதும், அரசாங்கம் வந்து ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு. சிஎம் செல்லுக்கு நீங்க பேசின பேச்சு சிஎம் வரைக்கும் போயிருக்கோ அப்படின்னு, எங்க வரைக்கும் போச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு காமன் மேனோட ஒரு குறைகள் உடனடியாக வந்து அதை கவனிச்சு, ஆஹா இந்த சஜஷன் கரெக்ட் தான் அப்படின்னு அதை சீர் பண்ணாங்க பாருங்க. இதுதான் பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா பல நேரங்கள் வந்து அதிகாரிகள் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயே யோசிப்பாங்க ராம்ஸ், இங்க இருக்கிற டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு தெரியாது. அது காமன் மேன் தான் அவங்களுக்கு, இதுதான் சிக்கலே. காமன் மேனுக்கு பிரச்சனை சொல்ல தெரியும், அவங்களுக்கு வந்து இதான் பிரச்சனையா அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வயா மீடியாவா இதை எடுத்து சொல்லும் போது மட்டும்தான் அது சரி வரும். பெரும்பாலும் அந்த ஐஏஎஸ் அந்த லெவல்ல வந்து அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க கிரவுண்ட்ல. ஆனா அவங்க எல்லாம் அப்படி வந்தவங்க கிடையாதுல்ல. சோ இதுதான் இஷ்யூ. அப்போ இந்த மாதிரி வந்து உடனுக்குடன் இது நான் சொல்றது, இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்ட் அது அவங்களுடைய காலகட்டத்தில் இருந்தது. ஸோ இதை வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன்.
சரி, யாரை பத்தி ஒன்னாலும் வந்து குறையும் சொல்லலாம், நிறையும் சொல்லலாம். இந்த துரியோதனை கூப்பிட்டு துரி போய் ரோடெல்லாம் போயிட்டு வந்து எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர் கெட்டவனா இந்த பையன் போயிட்டு எல்லாமே திட்டு பயிலாகிறான் அப்படின்னாலாம். அப்புறம் தர்மராஜ் சொன்னா எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னாங்களாம். நம்ம கண்ணுக்கு எடுத்த உடனே அந்த ஓட்டை தான் தெரியும். பட் ஸ்டில் அந்த பாசிட்டிவ் அப்படின்றதும் வந்து இப்ப அந்த மத்திய அமைச்சர் அவரை பத்தி எத்தனை பேர் ஆபீசர் யாருன்றதே இன்னும் சொல்லல. அது சொல்லக்கூடாதான். இன்னைக்கு அவர் ஹானஸ்டா தான் இருக்கு. ஒன்னே ஒண்ணு சொல்ல, அவர் இன்னைக்கு இங்க இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டாரு. அதனால சோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு ராம்ஸ். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லும் போதுதான் மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இதுதான் சொல்ல, அந்த தாவேகாவா இருக்கட்டும் நாத்தாக்காவா இருக்கட்டும், அவங்களுடைய ஓட்டு வங்கின்றது நோட்டாவுக்கு பதிலா சிஸ்டத்து மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் வந்து என்னப்பா புச்சாவத்தனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே அப்படின்வாங்க. உங்க வீட்டுல கார் டிரைவரா புச்சாவத்துல வைக்கிறியான, இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஒரு டிரைவரா ஓட்டியிருந்தாரு, எப்படி ஓட்டினாரு, இதெல்லாம் கேட்போம். ஏன்னா அவன் காரை ஓட்டுறதுக்கே இவ்வளவு கேட்டுக்கிறியா, அப்ப நாட்டை ஓட்டுறதுக்கு எவ்வளவு வேணும் அதெல்லாம் கேட்க மாட்டியா? நாங்க எல்லாரும் இப்படிதான் பண்றாங்க, புச்சாவத்தர் வரட்டமே தூக்கி கொடுத்தா முடியுமாங்க? உன் வீட்டுல ஒரு கூர்க்கா கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப 1008 வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஆனா நாட்டுக்கு என்னும் போது நமக்கு நான் வந்து நாட்டுக்கு தானே. இதுதான் அப்போ இன்னைக்கு இந்த தாவேகா நாத்தாக்கா மாதிரி கட்சிகள்லாம் வந்து ஓட்டு வாங்குறாங்கன்னு சொன்னா, அப்ப இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அந்த மாதிரியான மக்கள் மனசுல நம்பிக்கையை விதைக்கவில்லை. புரியுதுங்களா? அதனாலதான் அவங்க இப்படி போறாங்க. உங்க ஊர்ல இருக்க டெய்லர்லாம் ஒண்ணுமே தைக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் நான் பிளம்பர் கிட்ட தான் போயிட்டு சொக்காய கொடுப்பேன். அந்த மாதிரிதான் இன்னைக்கு நடக்குது. சோ அப்ப நல்ல விஷயங்களும் நாட்டுல நடக்கின்றது, அதை வந்து ஹைலைட் பண்ணணும். வெறும் குறை மட்டுமே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான் இது மாதிரி இன்னும் நிறைய எபிசோடு இருக்கு ராம்ஸ், நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எல்லா இடங்களிலும். ஆனா என்ன, அதை கேட்டு செய்யணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் கவர்மெண்டா இருந்ததுன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பாருங்க. நீங்க ஊழல் பண்ணுங்க, லஞ்சம் வாங்குங்க, அதெல்லாம் காலங்காலமா இருக்கிறது. அது பிடிஆர் கூட சொல்லிட்டாரு. ஏன் மற்ற மாநிலத்துல நடக்கலையா, எல்லாரும் தான் பண்ணி நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த 30,000 காரணங்கள் இருக்கலாம் அவருக்கு, அது எனக்கு தெரியாது. பட் அவர் சொன்னாரு அதுல நாங்க வந்து ஊழலே பண்ணல அப்படின்லாம் அவர் ஜஸ்டிஃபை பண்ணல. பட் நீங்க ஜனங்களும் வந்து ஒரு வே ஆஃப் லைஃபா எடுத்துக்கினாங்க. ஏதாவது ஒண்ணு போனோம் அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்றது ஆயிப்போச்சு வச்சுங்க. அதுக்காக தான் கட்சிக்காரங்க மூலமா போறாங்க. ஏதோ கொஞ்சம் குறையுமா இப்போ ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, நீ கட்சிக்காரங்க மூலமா இல்ல ஒரு எம்எல்ஏ மூலமா போனா கூட சீக்கிரமா பண்ணி தருவோமே தவிர அதெல்லாம் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஏன்னா நானே அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் சொல்றேன். சரி விடுங்க, பட் மக்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு போவாங்க. அவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. அப்ப யாரும் ஒண்ணும் இது பண்ண மாட்டாங்க. இந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றதே வராது. எது வேணா நடந்துட்டு போட்டாங்க, நமக்கு வேலை நடக்குதா அதானே முக்கியம். நமக்கு இன்னைக்கு எல்லாம் அது மாதிரி பழகிட்டோம் இல்லையா? அட்லீஸ்ட் அதையாவது வந்து பிரச்சனை இல்லாம செஞ்சு கொடுங்க அப்படின்ற நான். இப்போ செங்கல்பட்டு கலெக்டர் ஆஃபீஸ் போயிருந்தாங்க. அங்க வந்து ஒரு பெண்மணி வராங்க, அவங்களுடைய சகோதரர் போல இருக்கு. அவர் வந்து பாவம் ஏதோ மாற்றுத்திறனாளின்றதை விட அவரால் நடக்க முடியாது, ஒருத்தர் துணை இல்லாம அந்த 1-2 கூட அப்படியே போயிருமா. அதுக்கு வந்து ஏதோ உதவித்தொகை என்னன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு கேட்டு அவங்க வராங்க. அந்த கலெக்டரை சந்திக்கணும் அப்படின்னு, இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்த விஷயம். அப்போ வந்து வழக்கம் போல அந்த அதிகாரிகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது சரி வந்திருக்காங்க, ஒரு டோக்கன் சிஸ்டம் இருக்கணும் இல்லை. அதுக்கப்புறமா வந்து இத்தனை மணிக்கு கலெக்டர் பார்ப்பாங்கன்னு எல்லாம் கடகடன்னு போயிடுறாங்க. அங்க உட்காந்துருந்தவங்க எல்லாம் லெஃப்ட் அவுட். கடைசி வரைக்கும் நான் இங்கேயே நின்றுக்கிறேன். நான் நின்றேன் 10:30 மணிலேருந்து நின்று 3 மணி வரைக்கும், சோறு தண்ணி கூட போல. அப்ப நாங்கெல்லாம் முந்திக்கின்னு போயிட்டோம். அப்புறம் அந்த பெண்மணி வந்து கதறாங்க, நான் எப்ப வந்தேன், அவனால நிக்க கூட முடியாது என் சகோதரன், நான் அங்க உட்காந்து நிற்கிறேன், நீங்க பாட்டுக்கு இப்படி சரிட்டு. அப்புறம் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னாடி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது இல்லை இது இல்லை அப்படின்ன உடனே அவங்க கேட்கறாங்க, நான் எத்தனை நாளா அலைஞ்சு நிற்கிறேன், ஒவ்வொரு தடவையும் இது இல்லை அது இல்லை இப்படித்தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர என்ன பண்ண போறீங்க? பாசிட்டிவா எதுவுமே பண்ண மாட்டேன், இது இல்லைன்னு தட்டி கழிக்கிறது தான் உங்களுடைய வேலையா இருக்கு, நான் இங்கே ஏதாவது பண்ணிக்கவா அப்படின்னு கதறாங்க அவங்க. இன்னைக்கு அரசு அலுவலகங்கள்ல ஒரே ஒரு சின்ன மாற்றம் வேணும். இது வந்து ஏதோ சிட்டிசன் ஸ்டார்டர் அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு. வழக்கமாக அங்கே என்ன நடக்குது, நீங்க வந்து ஒரு இருப்பிட சான்றிதழ் இல்லை ஏதோ ஒன்று கேட்டு அப்ளை பண்ணீங்க, இல்லை ஒரு முதியோர் உதவித்தொகை வாடகை அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக பார்த்துட்டு 7 நாளுக்குள்ள அப்படின்னா 6வது நாள் வந்து இந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு திருப்பி அமைச்சிருவாங்க. இதுக்குதான் நான் என்ன சஜஷன் சொல்றேன்னா, அதை அப்படியே மாத்துங்க. உன் வேலை ரிஜெக்ட் பண்றது கிடையாது. இந்த சர்டிபிகேட் இல்ல, இந்த டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நீங்க அவருக்கு லெட்டர் எழுதி, அப்பா இந்த டாக்குமெண்ட் இல்ல, இது அங்க கிடைக்கும்,
அதுக்கு நீ அலையவானா, நாங்க இங்க இருந்து உங்களுக்கு தகவல் அனுப்பிச்சிட்டோம், இத்தனாம் தேதி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நீங்க அங்க போனீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் கொடுப்பாங்க, அதை அப்படியே எங்களுக்கு மெயில்ல ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ப்ரோ ஆக்டிவா இருக்கணும். இது ஒரு பெரிய விஷயமா ராம்ஸ்? இதை செய்ய முடியாத கவர்மெண்ட்ல? ஆனா இந்த சஜஷனை யார் கொடுப்பாங்க? கொடுத்தாலும் யாருக்கு அதுல இது உழப்போகுது? அப்போ வசதி இல்லாத, செல்வாக்கு இல்லாத இந்த மாதிரி ஜனங்கள், அந்த வாய்ஸ்லெஸ் பீப்புள்னு சொல்றாங்கல்ல, அவங்க எல்லாம் காலகாலமா இப்படியே தான் இருக்கணும். அரசு அதிகாரிகளை பொறுத்து பாருங்க, நாங்க வந்து அவர் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கலங்க, இல்லன்னு சொல்றது உன் வேலை கிடையாது, கொடுக்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை. அரசாங்கம் கொடுக்குது அந்த மானியமோ இல்ல வந்து நிதி உதவியோ, அதை இல்லைன்னு சொல்றீங்கன்னா ஏன் இல்ல அதை சொல்றல்ல, அப்ப அதை எங்க வாங்கணும்ன்றதையும் அவனுக்கு சொல்லு, அதுக்கான ஏற்பாடை நீ பண்ணு. அதுக்காகத்தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து உட்கார வச்சுக்கிறாங்க. ஆனா அதை செய்யாம அவர் டாக்குமெண்ட் கொண்டு வந்து தான் கொடுக்க போறோம், இல்லைன்னா என்ன பண்றது? இப்படியே தட்டி கழிச்சுட்டு போனீங்கன்னா அப்ப அரசாங்கத்துடைய அந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் சேரலன்னா அதுக்கு முக்கிய காரணம் அதிகாரிகள். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் டைட் வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலும் அசைக்க முடியாது ராம்ஸ். எவ்வளவு குற்றச்சாட்டு வந்தாலும் சரி, எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, யாரும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. செய்வார்களா? சோ என்னை பொறுத்த வரைக்கும் அது 2 சஜஷன் தான் அனுப்பிச்சிருந்தேன். ஒன்று வந்து என்னுடைய சொந்த குறை அந்த 5000 ரூபாய், இன்னொன்று வந்து அந்த சர்டிபிகேட் விஷயம். இதுவே வந்து அங்க நேர போய் அந்த அவஸ்தையை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த யோசனை வந்தது. ஒருவேளை எனக்கு அன்னைக்கே இந்த யோசனை வந்து நான் அதை எழுதி போட்டிருந்தேன்னா ஒருவேளை அது இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்திருக்கும். இந்த மரமண்டைக்கு அன்னைக்கு வரல, இப்போ அவங்களும் இல்ல. அட்லீஸ்ட் இனிமேலாவது யாராவது செய்வாங்களா அது எனக்கு தெரியல. பட் செய்யணும். நானும் வந்து விடாம எழுதி போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் இதையும் வந்து அடுத்த நடவடிக்கையா செய்யணும். யாராச்சும் ஒருத்தர் செய்யுங்க. பூனைக்கு மணி கட்டணும் இல்லையா? என்னைக்குமே வந்து மக்கள் கஷ்டப்பட்டுக்கினே இருக்காங்க. அரசின் திட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, மக்களுடைய கஷ்டங்கள்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒண்ணு வேணும் இல்லையா? அதுதான் நான் ஃபீல் பண்றது. இன்னொரு புயல் அறிவாலயத்தில் மையம் கொண்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். நிலநடுக்கம் புயல் சார், நிலநடுக்கம் ஆடுது முன்னாள் முதலமைச்சர், ஜல்லிக்கட்டு நாயகன் ராம்ஸ். நான் சீரியஸா பேசுறேன். சரி, அப்பப்ப அது அப்படியே காமெடி வந்துருதுன்னு வச்சுக்க. சரி, அதுக்காக என்கிட்ட இந்த நீ காமெடி பண்ணாத, நான் தான் பண்ணுவேன். புயல்றீங்க, நிலநடுக்கம்ன்றீங்க, இல்லன்றீங்களா நீங்க? என்ன சார், ஓபிஎஸ் சார் அவரை பத்தி பேசுறதுக்கு சரி, ஓகே நீங்க சொல்லுங்க, நான் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணன் பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா? அவரே புச்சா ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் வயசுல அப்படின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவரு ஓபிஎஸ் பத்தி என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னு பாருங்க. இப்ப திமுக போய் சேர்ந்து என்ன பண்ண போறாரு அவரு? தேமுதிக சேர்ந்தே ஒன்னும் ஆக போறது கிடையாது. அப்புறம் தானே ஓபிஎஸ் போய் சேர்ந்து ஏன்னா அவரு பிள்ளைங்க, அவர் குடும்பத்துல என்ன ஒரு 5-6 ஓட்டு இருக்குமா? ஏங்க தேனி மாவட்டமா இல்ல அந்த தொகுதியில வந்து இந்த 5-6 ஓட்டு வித்தியாசத்துலதான் வந்து திமுக அப்படியே பெரிய புயலை உருவாக்க போகின்றார்களா? இந்த 6 ஓட்டு இல்லைன்னா தோத்துற போறாங்களா? ஏங்க காமெடி பண்ணி நிக்கிறீங்க? அவரெல்லாம் நீங்க ஒரு அரசியல் சக்தின்னு நினைச்சிட்டு கேள்வி கேட்கறீங்க பாருங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல. போட்டங்க தை பிறந்தால் வழி பிறக்கும், வழி பிறந்திருக்கு சார். அறிவாலயத்துக்கு செல்லும் வழியை கண்டுபிடிச்சு அந்த வழி ரொம்ப வருஷமா பிறந்திருக்குது. புச்சா ஒண்ணும் இல்லை, எங்கேயும் இப்ப சேர்த்துக்கல. அதனால அது ஒண்ணு சொல்லுவாங்க, தாவேகால வந்து மற்ற கட்சிகளை கட்டம் கட்டினவங்க எல்லாம் சேர்த்துப்பாங்க அப்படின்னு. திமுகவும் அந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தே ஆர் டெஸ்பரேட்ன்றது நல்லா தெரியுதா இல்லையா அவங்களுக்கு? அப்ப ஏன் சார் ஐயா பாமகல இருந்து ஐயாவை சேர்த்துக்கல? அவங்க நிராகரிச்சாங்க அப்படின்றதுனால தான் அவரு பேக் ரிவர்ஸ் எடுத்து வந்துட்டு இருக்கிறாரு. நிராகரி பாப்பு அப்படின்றீங்களா? விசிகா ஒத்துக்கனால என்ன கேக்குறீங்க? ஏன் நிராகரிச்சாங்கன்னு என்ன பார்த்து கேக்குறீங்க? அவதான் சொல்லிட்டாங்கல்ல, முதல்ல வந்து அப்படியே ஒரு மாதிரி பட்டும் படாம சொன்னாரு, அப்புறம் சொல்லிட்டாரு சேர்த்துக்கங்க சேர்த்துக்காதீங்க, நாங்க அழுத்தம் கொடுக்க முடியாது, அவங்க சேர்த்துக்கிறா நாங்க அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாரு. அதனால எங்களுக்கு விசிகா தான் முக்கியம், நீங்க தேவையில்லைன்ட்டாங்க. அதனால இது அவங்களா எடுத்த முடிவு கிடையாது. அவங்க வந்தா இவங்க போயிடுவாங்க, எங்களுக்கு இவங்க தான் முக்கியம், நீங்க வர வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அதனாலதான் எலெக்ஷனே நடக்குமான்னு தெரியலப்பா, கேஸ் போட்டுக்கிறாரம்மா ஐயா. அது எங்களுக்கு வர எலெக்ஷனையே நடத்தக்கூடாது அப்படின்னு நல்லா இருக்கு. மாம்பழத்தை கேட்டு போட்டிருக்காரு. ஆமா, மாம்பழம் அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் குடும்பத்துல பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஓ பன்னீர்செல்வம் போய் இணையறாரு அப்படின்றதுனா எடுத்துக்கிட்டோம்னா கூட, இப்ப அவர் புது கட்சி ஆரம்பிக்கணும், அதுக்கான சின்னம் அப்படிங்கறதெல்லாம் வரும். இல்ல உதயசூரியன்லயே அவர் ஏதோ பண்றாரு, அவர் வந்து நிக்கிறாரு, அவருடைய கட்சிக்காரங்க நிக்கிறாங்க அப்படின்னாலே
இவர் அதிமுகவில் என்னென்ன கோரிக்கை வைத்தாரோ இது வரைக்கும் என்ன உரிமை கொண்டாடுறாரோ அதுக்கெல்லாம் அவரே வந்து இல்ல அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி ஆயிடுமே. அப்ப எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் ஆகுது இல்ல? இன்னும் இனிமேதான் ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிறீங்களா? எப்பவோ வச்சாச்சுங்க, மிகப்பெரிய ஒரு புள்ளி வச்சாச்சுங்க, அவருடைய அரசியல் வாழ்வுக்கே வச்சாச்சுங்க. நம்ம புதுசா வைக்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க. டிவி டிபேட் எல்லாம் சொல்றாங்க சார், இரட்டை இலை வழக்கு இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில், ஓபிஎஸ் அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லா டிபேட்லயும் வருதே சார். ஒரு பத்திரிகையில நான் சின்ன புள்ளியா இருக்கும் போதுல இருந்து ஒரு தொடர் இது வந்துருக்குது, சோயிங் படார் டங். நானும் வந்து நம்பியிருந்தேன் எப்படியாவது வந்து மூசா இருக்க கன்னித்தீவுக்கு போயிருவாரு சிந்து பார்த்து அப்படின்னு. அது இந்த சூப்பர் மாரியோ மாதிரி தான், நீங்க எவ்வளவுதான் போனாலும் கட்சியில பிரின்சஸ் இஸ் இன் சம் அதர் அப்படின்னு வரும். அது அந்த மாதிரி தான் இவரு வந்து கட்சி ஆரம்பிக்கிறதான், போய் நிக்கிறதான், வரதான், இது அதிமுக கேஸ் நடக்குதான், அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஒண்ணுமா அதை பத்தி நீங்க பேசி நிக்கிறீங்க? ஐயா அவர்கள் போட்ட வழக்கே வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதை விட்டு நீங்க என்னடானா வந்து ரெட்டையில கேஸ் நடந்ததுன்னு சொல்லி எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடும். இன்னும் 100 வருஷத்துக்கு நடக்குமா கேஸு? அதுல அந்த ஜஸ்டிஸ் குரியன் ரிப்போர்ட்ல சொன்னாங்கல்ல, அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது 2126 வரைக்கும் நடத்தக்கூடாதான். ஏன் சொல்றத சொல்றீங்க? 3126 சொல்லிட்டு போக வேண்டியதானே, என்னப்பா? இப்போ அந்த டீலிமிட்டேஷன் கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப இன்னொரு பாயிண்ட் வரையறை, இந்த மெட்ரோ கேட்டாங்க, கோயம்புத்தூர் மதுரை. அதுக்கு வந்து பாருங்க, மக்கள் தொகையை காரணம் காமிச்சு இது மாதிரி நிராகரித்து விட்டார்கள், இது வந்து தமிழகத்தை வஞ்சிக்கின்றது மத்திய அரசு அப்படின்னு. நேத்தைக்கு செய்தி வேணா நான் அதை காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ராஜபாளையம் பக்கத்துல அங்க வந்து ஒரு ஊர்ல பாதாள சாக்கடை வசதி வேணும் அப்படின் போது அமைச்சர் கே நேரு அவர்கள் சொல்றாரு, 1,00,000 பேர் இருந்தா மட்டும்தான் பாதாள சாக்கடைன்னு சட்டம் போட்டுக்கிறோம், அதனால இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் திருச்செந்தூர் இன்னும் சில இதுல அங்கெல்லாம் அந்த கோயில் பக்தர்கள் வருகிறாங்க இல்லையா, அதுக்கான ஏதோ நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, ஏதோ ஏதோ அந்த பிரிலிமினரி சம்திங் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்க இருக்க மக்கள்லாம் திருச்செந்தூருக்கு இவங்களுக்கு வந்து என்ன பதில் சொல்லுவீங்க? பாயிண்ட் 1,00,000 பேர் இருந்தாதான் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, கரெக்டுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதை வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸா பண்ணிட்டு போங்க. மாநில சுயாட்சி கேக்குறீங்களே, இந்த மாவட்ட சுயாட்சி, தாலுகா சுயாட்சி, ஒன்றிய சுயாட்சி எல்லாம் கேட்டா என்னையா நடக்கும்? இப்ப புரியுதுங்களா? தெரு சுயாட்சி, வீட்டு சுயாட்சி, வீட்டுல எல்லாம் சுயாட்சி கேட்க முடியாது. மத்து கட்டிலே மங்குன்னு போடுவாங்க, அதெல்லாம் போகாத நீ, அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். தெருவுல கேட்டுக்கோ, தெருவோட நிறுத்திக்கோ, அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து நீ சுயாட்சி எல்லாம் கேட்கிற வேலை வச்சுக்காது தம்பி, அது ஜாகிரதையா இருந்துக்க. அது எல்லாருக்குமே ஒரு அட்வைஸா கொடுக்குறேன் நானு. இப்ப புரியுதுங்களா? இத இப்ப அவங்க ஹைலைட் பண்ணணும். யாரு? எதிர்கட்சிகள். மெட்ரோக்கு நீங்க இந்த மாதிரி சொன்னப்போ இவ்வளவு கேட்டீங்கல்ல, இப்ப ராஜபாளையத்துக்கு அதே தானே நீங்களும் சொல்றீங்க. சரி, அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்போ ஒரு கலெக்டர் ஒரு இடத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிராம மக்கள்லாம் வந்து ஐயா இங்கேருந்து வந்து ஒரு 3 கிலோமீட்டர் போக வேண்டியதாகுது ரேஷன் கடைக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால எங்க ஊர்ல ஒரு ரேஷன் கடை கொண்டாங்க அப்படின்வாங்க. உடனே கலெக்டர் என்ன பண்ணுவாரு? பிஏ கூப்பிடுவாரு. அப்படின்னு சொல்லி, சார் ஏதாவது 4329 பேர் இருந்தாதான் சார் ஒரு ரேஷன் கடை அப்படின்னாரு. எங்க ஊர்ல எவ்வளவு இருக்கு? 4328 தான் இருக்கு அப்படின்னா, இல்லைங்க அது கிரைட்டீரியா மீட்டால, அதனால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிரு. இது அதிகாரிகள். இதே ஒரு எம்எல்ஏ வராரு, மந்திரி வராருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கலெக்டர் கூடுவாரு, என்னப்பா அப்படின்னா, ஜனங்க கஷ்டப்படுறாங்க, நான் சொல்றேன் ஓபன் பண்ணுவாங்களா இல்லையா? இதுதான் சொல்றது அதிகார வர்க்கத்துக்கும் ஆட்சியாளர்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி சரி ரைட்டு, நீங்க கோரிக்கை வைக்கிறீங்களா, அதனால என்னப்பா ஸ்பெஷல் கேஸ் பண்ணிட்டு போவோம். மெட்ரோக்கு சொல்ற லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணணுமா வேணாமா? ஆனா இதெல்லாம் அதிமுக யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. இதை பார்த்தாங்களான்னு கூட தெரியல அவங்க. நம்ம தான் 2 பேர் வேலை இல்லாம இருக்கோம், இதை எல்லா பேப்பரையும் ஃபர்ஸ்ட் இப்படிதான் இருக்குதா அப்படின்னு யோசிச்சு இருக்கிறோம் பாரு. நம்ம தான் பழப்பத்தவங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். நேர்களை மீண்டும் சந்திப்போம், இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேயர்களே.